ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது பாப்பாவுக்கு லீவ் விட்டாச்சு, அதனால் பொள்ளாச்சி வந்தாச்சு நாங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு. இங்கே வந்தால் பாப்பாவுக்கு ஒரே ஜாலி தான். டிவி பார்த்தா ரிமோட் எடுத்து வச்சுக்குவா, யாருக்குமே கொடுக்க மாட்டா. அவள் பார்க்குற சேனல் தான் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் கார்ட்டூன் வச்சு விட்டுட்டா. ஒரே போர் அடிக்குது, எங்களை எதுவுமே பார்க்குறக்கு விட மாட்டேங்கிறா. எவ்வளோ கேட்டாலும் ஒன்று பார்த்துட்டு கொடுக்குறோன்னா ரிமோட் தரவே மாட்டேங்கிறான். இந்த மாதிரி கார்ட்டூனே தான் போட்டு வச்சுக்கோ, எவ்வளோ நேரம் பார்க்குறது, நாங்கள் போர் அடிச்சிடும், நீங்களும் அதையே பாருங்கன்னு சொல்லி சிஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எல்லாருமே அதே பாருங்கன்னு ரிமோட் எடுத்து கையிலேயே வச்சு உட்காந்துட்ருப்பான். கேட்டாலும் கொடுக்க மாட்டான். எப்படி பேசினாலும் யார் சொன்னாலும் அவளை சரிப்படுத்தவே முடியாது. கையிலேயே வச்சுட்டு உட்காந்துட்ருப்பான், நகரவே மாட்டான். இப்போ பியானோ வாசிக்கலான்னு சொன்னால் முடியாது, இது எங்கள் அண்ணாவது நான் தான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவும் ரிமோட்டை கையிலேயே தான் வச்சுட்ருப்பான். இப்போ லீவ் விட்டால் உடனே பொள்ளாச்சி வந்துடுவான். அவளுக்கு இங்கே பக்கத்துல எல்லாம் குட்டீஸ்கெல்லாம் இருக்காங்க விளையாடுறதுக்கு ஜாலியாக. அதுக்கப்புறம் டிவி பார்க்குறது, பியானோ, இந்த கீபோர்டெல்லாம் வாசிக்கிறது, இதெல்லாம் தான் அவளுக்கு ஜாலியாக இருக்கும். இங்கே பொள்ளாச்சியில் அவங்க பெரியம்மா கிட்ட தான் பெட்டு அவள், அதனால் இங்கே இருப்பாள். நாங்கள் ஈவினிங் ஒரு ஸ்நாக் சிம்பிளாக பண்ணலாம், அவனில் கேக் பண்ணலான்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லிட்டா. அதனால் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி மெதுவடை என்னோடய ஃபேவரெட்டுன்னு தெரியும். அதனால் மெதுவடை செய்யலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சித்திரக்கனிக்கு வாங்கின பலாப்பழம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். இங்கே உளுந்து ஊற வச்சுருக்குறாங்க, அளவாக ஊற வச்சுருக்குறாங்க. சரி மெதுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயே செய்ய சொன்னாங்க. அதனால் சரி செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. அதுக்கு உளுந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுக்கலாம். சுத்தமாக தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்தாச்சு போதும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்திக்கலாம். எப்போவுமே லீவ் அப்படின்னு சொன்னால் என்ன தான் நம்ம வீட்டில் எல்லா பக்கம் போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாலும் சிஸ்டர் வீட்டுக்கு போகிறது, அம்மா வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி எல்லாத்துக்குமே. அதனால் லீவு விட்டால் எப்போவுமே இங்கே தான் வந்துடுவோம், நாங்கள் பொள்ளாச்சி வந்துடுவோம். என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி இருந்த வீடு இது, இந்த வீட்டில் தான் இருந்தது. மேரேஜுக்கு அப்புறம் தான் கோயம்புத்தூர் வந்தோம். அதனால் இந்த கிச்சன் எனக்கு எப்போவுமே சமைச்சு பழக்கமான ஒரு கிச்சன். அதனால் எதுவுமே அக்காக்கிட்ட கேட்க மாட்டேன், நானே எல்லாமே எடுத்து போட்டு செய்வேன். எல்லாமே எல்லா எங்கெங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும் இங்கே. இப்போ மெதுவடிக்கு மாவு அரைச்சிக்கலாம். 2 பேட்சாக போட்டு நல்லா திக்காக அரைச்சிக்க போகிறோம். இந்த மெதுவடை செய்கிறக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் நிறைய தடவை நான் உளுந்து வடை போட்டிருக்கிறேன். அதுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் போட்டு தான் அடிப்பேன். அதனால் அக்கா ஐஸ் க்யூப் எடுக்க போய்க்கிறாங்க. ஐஸ் க்யூப் எடுத்து அதில் ஒரு 2 க்யூப் போட்டு தான் நான் தண்ணி விடாமல் இந்த ஐஸ் க்யூப் போட்டு தான் நான் அடிப்பேன். அப்போ தான் நல்லா மெத்துன்னு இருக்கும். மாவு நல்லா இருக்கும் சாஃப்டாக. எடுத்து அப்படியே உருட்டி போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது ஐஸ் ரெடியாக இருக்குது. அதனால் அதில் இங்கே பாருங்கள் 2 க்யூபாக நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 இந்த மாதிரி 2 க்யூப் போட்டுக்கலாம். அடித்து பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாம். இல்லாட்டி அந்த மெல்ட் ஆகிற அந்த ஐஸ் வாட்டர் வேணாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன். பார்த்திங்களா மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி மாவு அரைச்சி எடுத்துக்கணும். ஹீட்டும் ஆகாது, அதனால் நல்லா ஃப்ளஃபியாக வரும். வடை ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சம் போல் இந்த பேட்சுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டேன். அடுத்தது அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல உப்பு சேர்த்தா நீர்த்து போய் தண்ணி விட்டு வரும். அதனால் நான் உப்பு கொஞ்சம் போல் தான் சேர்த்திருக்கிறேன். இப்போது ஒரு பேட்ச் மாவு எடுத்தாச்சு. அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய உளுந்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது அதே மாதிரி
ஐஸ் க்யூப் போட்டு ரெண்டாவது வந்து திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்குது. நம்ம வேணும்னா அரிசி மாவு வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்ட உடனே அப்படியே விழுந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும் மாவு. அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து வடை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அரைச்சாச்சு. இப்போ ரெண்டாவது பேட்ச்க்கு நம்ம உப்பு சேர்த்துல, அதனால் கொஞ்சம் போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அரிசி மாவு இந்த குட்டி ஸ்பூனில், அதாவது டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் அப்படியே எடுத்த உடனே ஞாபகம் வந்துச்சு. இது வந்து நாங்கள் ஏதாவது வாங்கினோன்னா 2 பேர் சேர்ந்து தான் வாங்குவோம். இந்த ஸ்டாண்ட் அக்கா வாங்கிக்கிறாங்க. எவ்வளவு என்னன்னு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது. 360 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நைஃப் ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க, நல்லாயிருக்கு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிசர்ஸ் வச்சுக்கலாம் அல்லது ஸ்பூன் வச்சுக்கலாம். நிறைய நைஃப் வச்சுருக்குறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய கத்தி இருக்குது இல்லையா? இது வந்து பலாப்பழம் நேற்று கட் பண்ணுறக்காக எடுத்தாங்களாம், அதனால் இங்கே வச்சுருக்குறாங்க. அப்புறம் நைஃப் வந்து ஷார்ப்னர் வந்து இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனில் வச்சக்கூடிய இந்த ஆர்கனைசர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திட்டு, அதுக்கப்புறம் இடிகளில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு. ஏன்னா பாப்பாலாம் சாப்பிட்றதுனால அப்படியே எடுத்து வச்சுருவான். அதுக்காக ஒரு லைட்டாக இடித்து போட்டுக்கலாம். ஒன்றும் பாதியமாக வந்து இந்த மாதிரி இடித்து போட்ட போது ரொம்ப வந்து ஃபைன் பவுடராகக்கூடாது, முழுசாகவும் இல்லாமல் ஒன்றுக்கு பாதியாக இடித்து சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திட்டோம். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா அடித்து எடுத்துடணும். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் மாவு. அடித்தாச்சு. இப்போ ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எது வேணாலும். இப்போ மசால் வடைக்கு போடுற மாதிரி நிறைய வெங்காயம் போடக்கூடாது. மெதுவடைக்கு கொஞ்சம் போல தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரே ஒரு கைப்பிடி போட்டிருக்கிற ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்தி இருக்குது. நீங்கள் வேணும்னா சேர்த்துங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, மல்லி இலைகள், இது எல்லாத்தையுமே பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு எல்லாமே சேர்த்தியாச்சு. இதையும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா ஆல்ரெடி வந்து நல்லா அடித்து விட்டுருக்குற 2 நிமிஷம், அதனால் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு, பொங்கி வந்த மாதிரி. பாருங்கள், இப்போ வந்து அரிசி மாவு கொஞ்சம் தான் போட்டோம், அதே கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து போடுறக்கு. இது நல்லா கலந்து விட்டாச்சு. எந்த அளவுக்கு வந்து இந்த உளுந்து மாவு வந்து கலந்து நல்லா அடித்து நல்லா ஃப்ளஃபியாக கொண்டு வருமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. அதுக்கு முன்னாடி தேங்காய் சட்னி இதுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி, பொட்டுக்கடலை 1 கை, மல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி திக்காக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ வடை போட்ட உடனே சூடாக சாப்பிட்லாம். இப்போ வந்து முதல் வடை போடுறதுக்கு முன்னாடி கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு ஓரத்துலேருந்து மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தால் கையில் நம்ம உருட்டும் போது அப்படியே உருண்டு வரணும். அப்போ தான் நம்ம வந்து தட்டி போட்டால் கரெக்டாக வரும். பாருங்கள், பெருவிரலில் ஒரே ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. முதல்ல எல்லாம் எண்ணெயில் வந்து நான் வடை போடுறக்கே பயந்துக்குவேன். என்னோடய சிஸ்டர்ஸ் வந்தால் தான் செய்வாங்க, நான் செய்யவே மாட்டேன். இப்போ வந்து என்னை தான் மெதுவடை செய்ய சொல்கிறாங்க. மசால் வடை வேணால் அவங்க செய்வாங்க, மெதுவடை வந்து நான் வந்து இப்போ நல்லா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் எப்படின்னு தெரியல, அவங்க என்னை வந்து நான் நல்லா செய்கிறேன்னு சொல்கிறாங்க. எப்படி செய்கிறேன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து 5 வடை பெருசு பெருசானால 5 போட்டிருக்கிறேன். இந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அந்த எண்ணெய் சலசலப்பு சத்தம் போன உடனே வடை வந்து எடுத்துக்கலாம். இது சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு சைடிஷ் வந்து என்ன சட்னி பண்ணாலும் அந்த தேங்காய் சட்னி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரேட் வந்து தேங்காய் சட்னி தான். அதனால் தேங்காய் சட்னி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு நிமிஷம் இருந்து நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு பேட்ச் வந்து எடுத்தாச்சு. போட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய மாவுலேயும் அதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குது, மேலே கிறிஸ்பியாகவும். அடுத்தது வந்து ஓரளவுக்கு சின்னதாக போட்டனால 7 வடை போட்டிருக்குது. இதே சைஸில் போட்டோன்னு சொன்னோம்னா 7 8 வடை போடலாம் இந்த கடாயில். நான் தான் 5 தான் போட்டேன், பெருசு பெருசாக போட்டனால. இப்போ வந்து மீடியம் சைஸாக போட்டிருக்குது. இப்போ இதுவும் திருப்பி விட்டு அந்த எண்ணெய் சலசலப்பு சத்தம் அடங்கின உடனே நம்ம வடையெல்லாம் எடுத்துடலாம். குயிக்காக வந்து வடை செஞ்சாச்சு. இனி சுட சுட சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப குயிக்காக இந்த மெதுவடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் சூடாக வந்து இந்த தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கில் கோர்த்து வச்சா நல்லாயிருக்கும். இப்போது வடை ரெடி. கடைசியில் இருந்த மாவில் குட்டி குட்டி போண்டா வந்து போட்டிருக்குது. இந்த மாதிரி தட்டை வரலைன்னா முதல்ல நான் அப்படி தான் வடையே செய்வேன். நான் குட்டி போண்டா மாதிரி தான் போடுவேன். இப்போ தான் வந்து நல்லா ஓட்டை போட்டு வடை செஞ்சு பழகியிருக்கிறேன். இப்போ வந்து சட்னி வந்து இதுக்கு தாளிப்பு போட வேண்டியது இல்லை இந்த வடைக்கு எல்லாமே. அதனால் நான் தாளிப்பு வேண்டான்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து வடை எடுத்து வச்சுட்டு தேங்காய் சட்னி விட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். பாப்பா விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா, அதனால் வந்து வடை சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னோம். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இந்த சட்னி விட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கார சட்னி வேணுனாலும் கார சட்னி செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது இந்த வெயில் காலங்களில் தயிர் ஊற்றி கொடுத்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டி தயிர் பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். அதில் போட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், வடை வந்து சூப்பராக வந்திருக்கு. வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கு. டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுக்கனால அந்த காரம் கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். இங்கே பாப்பா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவங்க வந்து பாப்பாவுடைய பாட்டி எங்கள் கூட வந்துருக்காங்க, என்னோடய மதர்-இன்-லா. அங்கே கோயம்புத்தூர் வந்தாங்க. சரி பொள்ளாச்சி போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு எங்கள் கூட கூட்டிகிட்டு வந்தோம். ஒரு நாள் இங்கே இருந்துட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டருக்கும் கொடுத்துடலாம். நாங்கள் எல்லோரும் உட்காந்து வடை சாப்பிட்டுட்டு சூடான வடை வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கா பாப்பா. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். சட்னி எல்லாம் காரம் இல்லாமல் இருந்தால் அவன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுவான். உண்மையிலேயே வந்து இந்த தேங்காய் சட்னியோட இந்த மெதுவடை சாப்பிடும்போது அது ஈவினிங் டைமில் எல்லோரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்றதே ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா? இப்போவும் பாருங்கள், கையில் ரிமோட்டோடு தான் அலையிறா பாப்பா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிமோட்டே தான் அவளுக்கு கையில். எல்லாத்துக்கிட்ட ஒரு வாய் வச்சுக்குவான். இப்போ சாப்பிட்டு முடிச்சு டீ குடிச்சிட்டு போகலாம் வாக்கிங் அப்படின்னு சொன்னால் கேட்காம இப்போவே வந்து ஆரம்பிச்சிட்டான். போகணும், நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். நாங்களும் டீ குடிச்சாச்சு. சரி வெளியே கிளம்பியாச்சு. மேலே மாடியில் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். டெய்லி வந்து ஒரு 1 ஹவர் வந்து அக்கா கூட சேர்ந்து அவன் நடப்பான் மாடியில் போய், அல்லது கீழே நடப்பாங்க. இப்போ சரி போய் ஜாலியாக ஒரு அரை மணி நேரம் நடந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த வடை சாப்பிட்டதுக்கு ஆயிலி ஃபுட்டு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்ததில். அதனால் இப்போ போய் நடந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு மேலே போகிறோம். மேலே போகும்போது ஃபோன் வச்சுக்குவான். அது வந்து டார்ச் லைட்டுக்காக கொடுத்தேன். ஆனால் அவன் வேறு ஏதோ பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கான். அதான் என்ன ஃபோன் பார்க்காத கொடு அப்படின்னா, இல்லை பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் பக்கத்தில் தான் இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வீடு.
இப்போ வந்து வாக்கிங் போயிட்டு கீழே வந்தாச்சு. இனி வந்து டிஃபன் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லோரும். இந்த வடை சாப்பிட்டதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. பாப்பா வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து படுத்துட்டான். இந்த ரூம் விட்டு போங்க எல்லோரும், ரிமோட் எடுத்து இங்கே வந்து அந்த ரிமோட்டை கொடுத்துட்டு ஏசி ரிமோட் எடுத்து வச்சுட்டான். அதனால் நீங்கள் எல்லாம் வெளியே போங்க, இந்த ரூமில் நான் மட்டும்தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். உன்னை ஃபோன் இந்தா அப்படின்னு கேட்டால் ஃபோனை இந்தாங்க ஃபோனை பிடிங்க அப்படின்னு ரிமோட் வாங்கிட்டு படுத்தாச்சு. அவள் தூங்கிடுவான் இன்னும் 2 நிமிஷத்தில். அவ்வளோதாங்க. இன்னைக்கு நாள் வந்து ஜாலியாக போயாச்சு. இங்கே அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடினா, எங்கள் கூட வாக்கிங் வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவளுக்கு ரொம்ப ஜாலி. அவளை விட்டுட்டு இனி வந்து கோயம்புத்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப 1 வீக் இங்கே இருப்பேன். அப்போ பார்க்கலாம். பாய்.